Hi students, welcome to our channel Socio Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் எக்ஸாமில் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய பார்ட்டாக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து ஷாப்போட நேம் கண்டிப்பாக தெளிவாக எழுதிருக்கும், அதே மாதிரி பெருசாக எழுதிருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் சேல் பண்ண விரும்புகிறீங்களோ அது ரிலேட்டடாக வந்து பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கு. இப்போ மொபைல் ஃபோன் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மொபைல் ஃபோன், சார்ஜர், இயர்ஃபோன்ஸ், அதுக்கடுத்து இதில் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரலாம். அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அதுக்கடுத்து டேபிள் ஃபேன் இந்த மாதிரி ரிலேட்டடான பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கணும். நீங்கள் ஆஃபர்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து அட்ரஸ் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்கணும். இதுதான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான அடிப்படை விஷயங்கள். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிடலாம். அதுக்கடுத்து கீழே ஒரு சில சாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பேசிக்காக வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஷாப்போட நேம், அதுக்கடுத்து பிக்சர்ஸ், நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ், அதுக்கடுத்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு பென்சிலில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து அப்ளைங் ஃபார் போஸ்ட், ஆர்டரிங் லெட்டர், பர்சனல் லெட்டர் இதெல்லாமே சிம்பிளாக நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறது, அப்ளைங் ஃபார் போஸ்ட்க்கு எப்படி சிம்பிளாக அப்ளை பண்ணக்கூடிய லெட்டர், ஆர்டரிங் லெட்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறது ஃப்ரம் டு எழுதிக்கோங்க. அதுக்கு கண்டிப்பாக ஃப்ரம் டு எழுதிருக்கணும். அதுக்கடுத்து ஐஎம் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. லிவிங் இன் தி எபோவ் அட்ரஸ், ஐ எம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் டேஷ் ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புங்களோ அது இந்த ஃபில்லப்ஸ்குள்ளே ஃபில் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ஆன் தி என்வலப் கண்டிப்பாக இருக்கணும், யாருக்கு போய் சேரணுமோ. அதுக்கடுத்து அப்ளைங் ஃபார் போஸ்ட், ஆர்டரிங் லெட்டர் இது எல்லாமே சாம்பிள் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 41 நோட்டீஸ் மேக்கிங் இருக்கும். சாம்பிள் ஒரு நோட்டீஸ் மேக்கிங் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூஆர்என் ஆதிரன் தி ஸ்கூல் புபில் லீடர் of GHSS Trichy prepared a notice because of your school inviting the grandparents of the students to celebrate World Elders Day in your school auditorium on 20th next month. இது வந்துட்டு நீங்கள் 20th நெக்ஸ்ட் மந்தில் வந்து உங்கள் ஆடிட்டோரியத்தில் வேர்ல்டு எல்டர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் போர்டு வந்துட்டு நோட்டீஸ் எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்களோ அது ஒரே வேர்டில் இருக்கணும். எதுக்காக இந்த நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அதில் தெளிவான விஷயங்கள் இருக்கணும். எந்த டேட்டில் இந்த நோட்டீஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது பர்டிகுலர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சருக்கு கீழே நீங்கள் அந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இந்த ஒரு பிக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிக்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெத்தட் கொடுத்துருக்காங்க. திஸ் பிக்சர் இஸ் அபவுட் மதர்ஸ் லவ், திஸ் பிக்சர் இஸ் அபவுட் வேறு ஏதாச்சும் கொடுத்துட்டாங்க ஃபார்மர் அப்படின்னு சொல்லி திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஐசி அந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்களோ அதை எழுதிக்கோங்க. மதர் அண்ட் சைல்டு இன் திஸ் பிக்சர் தே வேர் வெரி ஹாப்பி, அந்த பிக்சரில் எப்படி இருக்காங்களோ அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. சரி, இங்கே அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சில சிம்பிளான பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ரேட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட்னு நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சம்மரி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட்னு எழுதுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுறது சம்மரி ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற ஒரு தலைப்பு கொடுக்கணும். தலைப்பு கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரஃப் டிராஃப்ட்னு எழுதிடும். அதில் ஒரு சில வேர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். அதுக்கடுத்து ஃபேர் காப்பி எழுதணும். சரிங்களா? ரஃப் காப்பியும் ஃபேர் காப்பிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேர் காப்பியில் எழுதணும். ஃபேர் காப்பி எழுதுனதுக்கப்புறம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 300 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 100 வேர்ட்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இதுதான் குறிப்பாக ரஃப் டிராஃப்ட் எது ஃபேர் டிராஃப்ட் அப்படி எது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கும். ரஃப் டிராஃப்ட் எழுதுனதுக்கப்புறம் பென்சிலில் நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட் சம்மரி ரைட்டிங் ஃபினிஷ்டு. சரிங்களா? அதுக்கடுத்து மாரல் வந்துட்டு எழுதணும். அந்த பேராகிராஃப்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சம்மரி ரைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
நம்மளோட சேனல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய ஸ்டடி மெட்டீரியல் ரிலேட்டடாக டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல்லை பாய் ஃப்ரம் சதீஷ் சைனிங் ஆஃப்.